நிசா பெண்களை வச்சிருக்கிற மாதிரி பிள்ளைகளை வச்சிருக்கிறான். பிள்ளைகள் இந்த கவர்ச்சிக்குள்ள நாங்க அதிகமா மாட்டிடக்கூடாது. மாற்றவங்களும் இருக்கிறாங்க, தப்பிக்கிறவங்களும் இருப்பாங்க. பிள்ளைகள் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க, நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்ய விடுவாங்க. கேட்டா பிள்ளைகளை சந்தோஷமா வாழ வைக்கிறோம். இது சந்தோஷமா இல்ல. பிள்ளை நீ தொழுன்னு சொன்னாலும் பிள்ளை கேக்குது இல்ல. கடைசியில் நீங்க லேசா அனுமதிக்கப்பட்ட முறையில லேசா தண்டிக்கிறீங்க. புள்ள வந்து தொழுது அழுது புள்ள. இப்ப வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்லுவாரு, புள்ளைய போட்டு அடிக்கிறீங்களா, புள்ள தொலைலன்னா விட்டுட்டு போங்க, புற தொழுவாதானே அப்படின்னு சொல்கிற பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன நினைப்பீங்க? நான் ஒரு ஐஸ் பக்கெட்டை வாங்கி கொடுத்தா, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சிரிக்குது புள்ள, தொலை சொன்ன அழுது. இப்ப நீங்க எந்த வாப்பாவா இருக்கணும்? உலகம் எப்படி சொல்லிக் கொடுக்கும்? நவீன உளவியல், நவீன கல்வி கோட்பாடு எல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கும்? பிள்ளைகளை மகிழ்ச்சியா வைத்திருங்கள். அவங்க சொல்ற மகிழ்ச்சி என்பது கவர்ச்சிகளுக்குள்ள மகிழ்ச்சி. இந்த பிள்ளைக்கு நிம்மதியை தொழுகை கொடுக்கணும். அல்லாஹ்வை நான் தொழுகிறேன் பாப்பா, நான் அல்லாஹ்வை தொழுகிறேன், நான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறேன், நீங்க என்ன கைவிட்டாலே என்ன ரப்பு கைவிட மாட்டான் பாப்பான்னு சொல்ற பிள்ளை நீங்க உருவாக்குனீங்கண்டா அந்த பிள்ளைய கவர்ச்சியில இருந்து பாதுகாத்துறீங்க. நீங்களும் அந்த பிள்ளையில இருந்து அந்த பிள்ளையால் நீங்களும் நரகத்துக்கு போறது, நீங்க உங்களை பாதுகாத்து கொண்டீங்க. அல்லாஹ் சொல்றான் என்ன, சுயினல் இன்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா வல் பனீன். புள்ள கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. பிள்ளைக்கு எல்லாத்தையும் ஹராமான முறையிலையும் பிள்ளைகளை விட்டுறாங்க. நீ படம் பாரு, சினிமா பாரு, என்ன வேண்டாலும் கேளு, யாரோட வேண்டாலும் பேசு, எதை வேண்டாலும் செய். அன்புக்குரிய அவர்கள் எப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு அல்லாஹ் கேட்டானண்டா, நீ சொன்னியா பிள்ளைக்கு தொழுகையை பத்தி சொன்னியா, நோம்பை பத்தி சொன்னியா? அல்லாஹ் அவரை படிக்க வச்சேன், ஓலவர் பாஸ் ஆகி ஏலவர் பாஸ் ஆகி அந்த நாட்டுக்கு போனார், இந்த நாட்டுக்கு போனார், எல்லா இடத்துக்கு போனார், சம்பாதிச்சார், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சார், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சார். சரி, இதே பிள்ளைக்கு நீ ஓத பழக்கி கொடுத்தியா? சூரா ஃபாத்தியா தெரியுமா, தொழ தெரியுமா, உது செய்ய தெரியுமா, ஒரு குளிப்பு கடமையான எப்படி குளிக்கிறன்னு சொல்லி கொடுத்தியா? இல்லண்டா நாளை மறுமையில் நீ ஒரு பக்கத்துல இருப்பாய், உன் பிள்ளை ஒரு பக்கத்துல. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல உண்ட பிள்ளை உனக்கு எதிராக வழக்கு தொடுக்கும். அல்லா இடத்துல, யா அல்லாஹ் இவன் என்ன உலகத்தை பத்தி படிக்க வச்சான், உலகத்துல நல்லா வாழ்றதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சான், ஆனா உன்னை பத்தி சொல்லித்தர இல்லை யா அல்லாஹ் என்று சொன்னால் அங்க என்ன செய்ய போறீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கு நாங்க மாட்டிக்கொள்ள கூடாது. அங்கு நாங்கள் தப்பிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில நாங்க பொறுமையா வாழணும். பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, நீ அழுதாலும் பரவாயில்லை, நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நீ தொழு, குர்ஆன் ஓது, இதுலதான் நிம்மதி இருக்குது. அல்லாஹ் தொழுகையில நிம்மதி வச்சிருக்கிறான், குர்ஆன்ல நிம்மதி வச்சிருக்கிறான். உலகம் ஆயிரம் விதமா செய்யும், அது எங்களுக்கு முக்கியம் அல்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னாங்களோ அப்படி வாழ்ற வாழ்க்கையில தான் நிம்மதி இருக்குது. இதெல்லாம் கவர்ச்சி.